இங்க பழனியுமே வந்து சுகன்யாவோட படத்துக்கு போகணும் அப்படின்ற விஷயத்த இந்த பக்கம் வந்து செந்தில்கிட்ட சொல்றாங்க. உடனே செந்திலுமே மாமா நீ முதல்ல அப்பாட்ட போய் கேட்டுட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி அங்க செந்திலுமே சொன்னதுக்கப்புறம் இங்க கரெக்டா வந்து பழனி முடிவு பண்ணி இங்க டேரக்டா பாண்டியன்ட்ட சொல்றாரு. மாமா நான் இந்த மாதிரி படத்துக்கு போறேன்னு சொல்லியிருந்தேன்ல அது இன்னைக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்டோன்னு பாண்டியனுமே அப்படியா சரி சரி ஓகே சரி அப்போ டெலிவரிலாம் நிறைய இருக்கடா அது எப்பறம் செந்தில் தனியா பாப்பான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்ப செந்திலுமே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா நான் பாத்துக்கேன் அப்படின்ற மாதிரி அவரும் டெலிவரி பொறுப்பு எல்லாத்தையுமே அவரே எடுத்துக்கிறாரு. அதே நேரத்தில் இங்க இருந்து பழனி கிளம்புவான்னு பார்த்தா பழனி நின்றுகிட்டே இருக்காரு. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் பாண்டியனுக்கு டவுட் ஆச்சு, என்னடா இன்னும் கிளம்பல அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப பழனி இருந்துகிட்டு இல்ல மாமா இந்த மாதிரி படத்துக்கு பணம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உடனே இந்த பக்கம் பாண்டியனுமே கீழே இருந்து பணத்தை எடுத்து ஒரு 300 ரூபாய் மட்டும் எடுத்து இந்த பக்கம் பழனிட்டு கொடுக்குறாங்க. அப்ப பழனியுமே அந்த 300 ரூபாய் வாங்கிட்டு அந்த 300 ரூபாய் மேலைகளே பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இதை வச்சு எப்படி நம்ம படத்துக்கு போறது, சொல்ல போனா எப்படி நம்ம இதை சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 300 ரூபாய் எடுத்துட்டு அங்கிருந்து பழனி கிளம்பிடுறாரு. ஆனா பழனி கிளம்புன அடுத்த செகண்ட் இங்க செந்திலுமே டைரக்டா பாண்டியன்ட்ட அப்பா இங்க பாருங்கப்பா இப்பெல்லாம் நல்ல படம் பார்க்கணும் ஒரு 500 ரூபாயோ தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பாண்டியனுமே ஏன்டா பணம் என்னடா உங்களுக்கு சும்மாவா வருது, உங்க இஷ்டத்துக்கு நீங்க பணத்தை இந்த மாதிரி வாரி செலவழிக்கிறீங்க. அந்த காலத்துல 500 ரூபா இருந்தா ஒரு பவுன் தங்கமே எடுத்துலாம்டா. ஆனா இப்பெல்லாம் ஒரு பவுன் தங்கம் எடுக்கணும்னா கிட்டத்தட்ட 40-50 ரூபாய்க்கு மேல தேவைப்படுது. கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சாதான் அவங்களால வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்ற மாதிரி இங்க பாண்டியனும் மறுபடியும் செந்திலுக்கு அட்வைஸ் பண்றாரு. ஆனா அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போன பழனியுமே இங்க டைரக்டா வந்து பக்காவா ரெடி ஆகி அங்கிருந்து வெளியே வராரு. அப்போ சுகன்யாவுமே நீங்க இன்னும் ரெடியாகி வரலன்னு தான் நான் உங்களை பார்க்க டைரக்டா வந்துட்டேன்னு சொல்லி அவங்களுமே கிளம்பி வந்துடுறாங்க. ஆனா இங்க வந்த உடனே எப்பவும் போல சரவணனோட வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சரவணன்ட்ட மட்டும் தான் எங்க வீட்டுல வண்டி இருக்கு, அந்த வண்டி எடுத்துட்டு போய் தான் இவங்களுமே படத்துக்கு போனோம். அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம வெயிட் பண்ணி இங்க சரவணனும் வந்ததுக்கு அப்புறம் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்த பக்கம் சினிமா அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா இங்க வண்டியில ஏறி போகும்போது இந்த பக்கம் வந்து ரொம்பவே டென்ஷனோட சுகன்யாவுமே எதுக்காக இவ்வளவு நேரம் பண்ணீங்க, உங்களுக்கு இதை விட்டா வேற என்ன வேலை இருக்கு, ஒரு நாள் தானே நம்ம வெளியில போறோம், அது கூட உங்களால சீக்கிரம் வர முடியாதா, ஏன் உங்ககிட்ட வேற வண்டியே கிடையாதா அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே டென்ஷனோட சத்தம் போட்டே வராங்க. அதை கேட்டுட்டு இருக்க பழனியுமே எங்க பாரு சுகன்யா இந்த மாதிரி கடையில நான் வேலை பார்க்குறேன், சொல்ல போனா இங்க சரவணன்ட்ட மட்டும் தான் வண்டி இருக்கு, அந்த வண்டியை வச்சுதான் ஏதோ வெளியில போனா போயிட்டு வருவோம், மற்றபடி நான் வெளியில அதிகம் போய் பழக்கமே கிடையாது எனக்கு அப்படின்ற மாதிரி இங்க ஓப்பனாவே பேசிட்டு இருக்காரு பழனியுமே. ஆனா சுகன்யாக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. இதுக்கு தான் உங்க அண்ணன் வீட்டுல நீங்க இருந்திருந்தீங்கன்னா நம்ம கார்ல போய் படம் பார்த்துருக்கலாம், ஆனா இப்ப பாருங்க இந்த டொக்கு வண்டியில போய் இப்ப நம்ம படம் பார்க்க வேண்டியது இருக்கு, காசாவது வச்சிருக்கீங்களா இல்ல அதுவும் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப அதே நேரம் இந்த பக்கம் பழனியுமே இங்க பார் சுகன்யா இந்த மாதிரி படத்துக்குலாம் எனக்கு காசு இருக்கு, நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்காத, அது மட்டும் இல்லாம எங்க அண்ணன் வீட்டை பத்தி நீ ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்காத, அவங்க எல்லாம் வந்து துரோகிங்க, சொல்ல போனா என்னோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ண துணிஞ்சவங்க அப்படின்ற மாதிரி இங்க முத்துவேலையும் சத்திவேலையும் பத்தி ரொம்பவே டென்ஷனோட பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்ட சுகன்யாவும் இங்க பாருங்க நீங்க தான் வெள்ளந்தி தனமா இருக்கீங்க, அவங்க ஒன்றும் துரோகிங்க எல்லாம் கிடையாது, அவங்க நல்லவங்க தான், எப்படியாவது பாண்டியன் வீட்டுல இருந்து உங்களை பிரிச்சு மறுபடியும் அவங்க கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்க ஒரு ஓனர் ஆக்கணும்னு பாக்குறாங்க உங்களை. ஆனா உங்களுக்கு அது பிடிக்கல, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த பாண்டியன் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த பொட்டம் கட்டுற வேலை, இந்த மளிகை கடையில டெலிவரி போற வேலை, இப்படி வேலை தான் பிடிச்சிருக்கு, அவங்க ஓனர் ஆக்கணும்னு ட்ரை பண்ணதுனால தான் இதெல்லாம் உங்களுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது எதையும் நீங்க புரிஞ்சுக்காம ரொம்பவே தப்பா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இங்க சுகன்யா மறுபடியுமே பழனியை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க பழனியும் சுகன்யாவும் சேர்ந்து ரெண்டு பேரும் டேரக்டா இந்த பக்கம் சினிமா தேட்டர் போயிடுறாங்க. அங்க தேட்டருக்கு போனதுக்கு அப்புறம் டேரக்டா இந்த பக்கம் டிக்கெட் எடுக்கிறாங்க. டிக்கெட்டே 150 வருது, 300 ரூபாய் டிக்கெட்டுக்கே சரியா போயிடுச்சு. இதுக்கப்புறம் இங்க பழனியுமே சுகன்யாக்கு நம்ம ஏதாவது வாங்கி கொடுக்கணும், எப்படி வாங்கி கொடுக்க முடியும், சுத்தமா நம்ம கிட்ட காசு இல்லை அப்படின்ற மாதிரி அவருமே திணற ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல இங்க செந்திலுமே மீனா கிட்ட இருந்து ஒரு 300 ரூபாய் பணம் கடை வாங்கிட்டு வந்து இந்த பக்கம் எப்படியாவது நம்ம மாமா கிட்ட கொடுத்துடணும்னு சொல்லிட்டு அவருமே இங்க பழனிக்கு கால் பண்றாரு. அப்ப பழனியுமே ஆமா மாப்பிள இப்பதான் படத்துக்கு உள்ள போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் வந்து செந்தில் இருந்துகிட்டு இங்க பாருங்க மாமா உள்ள போகாதீங்க, வெயிட் பண்ணுங்க நான் வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி டைரக்டா தியேட்டர் வாசல்ல வச்சு இங்க பழனி கையில ஒரு 300 ரூபாய் கொடுக்குறாங்க. உடனே இதை பார்த்த பழனியுமே ஏன்டா எதுக்காக என் பணம் தர அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இல்ல மாமா கண்டிப்பா நீ வச்சிருந்த 300 ரூபாய் படத்துக்கு டிக்கெட் எடுக்கவே சரியா போயிடும், அத்தைக்கு தான் வாங்கி கொடுக்கறதுக்கு தான் இந்த பணத்தை கொடுத்தேன், நீ இதை பத்தி கவலைப்படாம நீ படம் பாரு அப்படின்ற மாதிரி பணத்தை பழனி கையில கொடுத்துட்டு டைரக்டா செந்திலுமே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் சுகன்யாவுமே சீக்கிரம் வாங்க படம் போட்டுற போறோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே இங்க பழனி கிட்ட கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வேற வழி இல்லாம இங்க பழனியுமே சரி சுகன்யா வா போலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ள படம் பார்க்கறதுக்கு போறாங்க. அங்க உள்ள போனதுக்கு அப்புறம் இங்க சுகன்யா ரொம்பவே ஆரவாரமா அங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டோட அந்த படம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல இந்த இன்டர்வல் பிரேக்கும் வருது. அந்த பிரேக்ல இந்த பக்கம் சுகன்யா அது வேணும் இது வேணும்னு சொல்லி பயங்கரமா வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க பழனியுமே சரி 300 ரூபா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இங்க சுகன்யா கேட்ட எல்லா விஷயத்தையும் வாங்கி கொடுத்துட்றாங்க. அதே நேரத்துல இங்க சுகன்யா அங்கிருந்து கிளம்புறப்போ எங்க இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போறதுக்குள்ள பீட்சா சாப்பிட்டு போலாமா, எனக்கு பீட்சா சாப்பிடணும் ரொம்ப நாள் ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் அந்த விஷயத்த பழனி கிட்ட சொல்றாங்க. ஆனா பழனியுமே இல்ல சுகன்யா இப்போதைக்கு வேண்டாம், இன்னொரு டைம் நம்ம போலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே இங்க சுகன்யாட்ட இந்த விஷயத்த கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா சுகன்யாவுமே ஏன் இந்த மறுபடியும் நீங்க ஒரு நாள் பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கு ஒரு நாள் இதே மாதிரி நான் ரெடியாகி வெயிட் பண்ணி நீங்க இவ்வளவு ப்ரொசீஜரை முடிச்சுட்டு தான் என்ன கூட்டிட்டு போவீங்களா, ஏன் இப்போ உங்களால கூட்டிட்டு போக முடியாதா, என் காசு இல்லையா அப்படின்ற
அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ பழனியுமே இங்கே பாரு சுகன்யா, என்கிட்ட இப்போ மீதி 100 ரூபாய் தான் இருக்குது, வேற பேமெண்ட்லாம் என்கிட்ட கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே சுகன்யாவுக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது. சொல்லப்போனால் கையில் காசே இல்லாமல் எதுக்கு என்னெல்லாம் படத்துக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க, படத்துக்கு கூட்டு வந்தால் படம் மட்டும் தான் பார்க்க முடியுமா, வேற எதுவும் நம்ம வாங்கி சாப்பிட முடியாது அப்படின்ற மாதிரி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க பழனியுமே இங்கே பாரு சுகன்யா, நானே ஆல்ரெடி எங்கள் மாமா கிட்ட இருந்து 300 ரூபாய் தான் வாங்கிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் செந்தில் வந்து தான் 300 ரூபாய் கொடுத்தான், 600 ரூபாயில் இப்போ 500 ரூபாய் காலி ஆயிடுச்சு, வெறும் 100 ரூபாய் தான் இருக்கு, இப்போ இதை வச்சு எப்படி பீட்சா சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்பவே டென்ஷனோட கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இது கேட்ட சுகன்யாவும் இங்க பழனியை ரொம்பவே நக்கலா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமா ஆமா, இந்த மாதிரி 300 100ன்னு சொல்லி ஒவ்வொருத்தட்டா நீங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க, இதெல்லாம் தேவையா உங்களுக்கு, உங்களோட மாச சம்பளம் எவ்வளவு முதல்ல அதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா இந்த பக்கம் பழனிக்கு வாயை திறந்து பேசவே முடியல. ஏன்னா இவங்க இது வரைக்கும் கோமதி வீட்டில் இருந்த வரைக்கும் மாச சம்பளம்னு சொல்லி பாண்டியன்ட்ட எதுவுமே வாங்கினதில்ல, தங்கிட்டு ஜாலியா இருந்தாரே தவிர அவரோட சம்பளத்தை பத்தியும் அவரோட வருமானத்தை பத்தியும் அவர் யோசிச்சதே கிடையாது. இங்க சுகன்யாவும் இப்படி ஒரு கேள்வி கேட்ட உடனே இங்க பழனிக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவருமே அப்படி வெளி பிதிங்க போய் நின்றுகிட்டு இருக்காரு. அப்ப சுகன்யாவே இப்ப தெரியுதுங்க, இந்த வீட்டுல நீங்க ஒரு அடிமையா தான் இருக்கீங்க, உங்க அண்ணனுங்க சொன்னது எல்லாமே உண்மைதான், நீங்க கடைசி வரைக்கும் இந்த மல்லிகை கடையில பொட்டணம் அடிக்கிறதுக்காக தான் உங்க மாமா உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, உங்களுக்குன்னு சம்பளம் கிடையாது, உங்களுக்குன்னு ஒரு ஒய்ஃப் வந்தா அவங்களுக்கு படம் பார்க்கறதுக்குன்னு ஒரு 300 ரூபாய் இந்த மாதிரி பிச்சை போட்டு கொடுக்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து அனுப்புவாங்க, இதையும் நீங்க நாய் மாதிரி நின்று வாங்கிட்டு வருவீங்க, இந்த மாதிரி பொழப்புக்கு நீங்க எல்லாம் போங்க, வேற ஏதாவது இடத்துல வேலைக்கு போலாம், இல்ல எங்கேயாவது போய் கூலி வேலையை செய்யலாம் நீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் பழனிக்கு ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. சொல்லப்போனா அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் சுகன்யாவும் அங்க இருந்து சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வண்டியில கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது வழியிலே கரெக்டா கார்ல இந்த பக்கம் வந்து முத்துவேலும் சக்திவேலும் போறாங்க. அப்ப கரெக்டா மறுபடியும் பழனியோட வண்டியை வழிமறிச்சு என்னமா படத்துக்குலாம் போயிட்டு வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி சுகன்யாவை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா சுகன்யா அவங்க 2 பேரும் முன்னாடி வச்சு இங்க பழனி அவமானப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க, இங்க உங்க தம்பி சுத்தமா வந்து ஒஸ்ட், அவர் சரியே கிடையாது, எப்பவுமே வந்து காசுக்காக இன்னொருத்தட்ட போய் வந்து கடன் வாங்குறதுன்ற மாதிரி அங்கங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு, வெறும் 600 ரூபாய் வச்சுக்கிட்டு என்ன படத்தை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி என்ன மனசை நோகடிச்சிட்டாரு, எனக்கு எது வேணுமோ அதை வாங்கி கொடுக்க கூட இவர்கிட்ட காசு இல்லை, இவரெல்லாம் எதுக்கு என்கிட்ட கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்ற மாதிரி எங்க முத்துவேலை பார்த்து கேட்குறாங்க. அப்போ முத்துவேலுக்குமே என்ன பண்றேனே தெரியல. அவருமே கொஞ்சம் டென்ஷனோட நான் என்னமா நினைச்சேன், இவன் மறுபடியும் எங்க கூட இருப்பான், இந்த மில்லில் ஓனர் மாதிரி வந்து ராஜா மாதிரி சுத்திட்டு இருக்கட்டு எங்க சொத்துல ஒரு பங்கு அவனுக்கு கொடுத்து அவனையும் ராஜா மாதிரி உட்கார வைக்கலாம்னு நினைச்சா அவன் தான் கோச்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போயிட்டான், நாங்க என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அவங்களும் கொஞ்சம் டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் சுகன்யாவுமே எங்க பாருங்க, கண்டிப்பா வந்து இந்த பழனி கூட நான் வாழ விரும்ப மாட்டேன், ஏன்னா இவர் ரொம்பவே கஞ்ச பிசினாரியா இருக்காரு, இவர் வாங்குற சம்பளமே எவ்வளோன்னு கூட எனக்கு தெரியல, சொல்லப்போனா சம்பளம் வாங்குறாரான்னு கூட தெரியல, அந்த வீட்டில் ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காரு, எதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இவருக்கெல்லாம் நீங்க புத்தி சொல்ல மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி மறுபடியுமே கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. உடனே பழனிமே இங்க பாரு சுகன்யா, பாண்டியன் மாமாவை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காத, அவர் ரொம்பவே நல்லவர், அவர் எந்த ஒரு விஷயத்திலையும் எனக்காக துரோகம் பண்ணது கிடையாது, அவர் எனக்கு பணம் கொடுக்காம இருக்கலாம், ஆனா நான் சம்பளம்னு கேட்டா கண்டிப்பா அவர் தருவாரு, ஆனா நீ இப்போ என் அண்ணனுங்க முன்னாடி பாண்டியன் மாமாவை பத்தி தப்பா பேசாத, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி இங்க அவருமே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. உடனே இன்னொரு பக்கம் இங்க முத்துவேல் இருந்துகிட்டு, ஓ அப்படியா பழனி, சரிடா நீ பாண்டியன்ட்ட போ, நேரா போயிட்டு எனக்கு மாச சம்பளம் கொடுங்க, எவ்வளவு தருவீங்கன்னு கேளு, அவன் எவ்வளவு தருவான் பார்க்கலாமா, 10,000 ரூபாய்க்கு மேல 1 ரூபாய் எடுத்து வைக்க மாட்டான், ஏன்னா அவன் ஏற்கனவே கஞ்ச பிசினாரி, யாருக்கும் செலவு பண்ணணும்னு நினைக்க மாட்டான், அவன் உன்னையே அடிமையா தான் வேலைக்கு வச்சிருக்கான், அப்புறம் என்னடா உன்னோட மாமன் தரப்போறான் சம்பளம், இங்க பரமா சுகன்யா இவன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காத, இவன் சொன்ன மாதிரி அந்த 10,000 ரூபாய்க்கு மேல அவன் சம்பளம் கொடுத்துட்டானா நாங்களே பாரு எங்க வேலையை விட்டுறோம், சொல்லப்போனா எதிர் வீடு மேல நாங்க கோவப்பட மாட்டோம், சண்டை பட மாட்டோம், ஆனா நாங்க நினைச்சது நடக்கவே நடக்காது, நீ வேணா இதை பாரு அப்படின்ற மாதிரி எங்க சுகன்யாக்கும் இன்னொரு பக்கம் பழனிக்கும் ஒரு பக்காவான டாஸ்க் கொடுக்குறாங்க. அதே நேரம் பழனியுமே இந்த விஷயத்தை பத்தி வீட்டுல போய் பேசணும்ட்டு ஒரு முடிவோட இருக்காரு. சப்போஸ் இங்க பழனி கேட்டு பாண்டியன் மறுபடியும் 10,000 ரூபாய்க்குள்ளதான் சம்பளம் தருவேன் அப்படின்னாருன்னா இங்க பழனியோட நிலைமை என்ன ஆகும், மறுபடியும் அவர் வந்து பாண்டியன் வீட்டை விட்டு இன்னொரு பக்கம் முத்துவேல் சத்துவேலை பார்க்க போயிருவாங்களா, அப்படி என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத இனி வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம்.